ஆயிடுச்சு. ஜெர்மனியில் சைக்கிள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், சரி சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் போட்டு விட்டேன். அதாவது நான் இருக்கிற ஏரியா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெசன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் எப்படி நாமக்கல் மாதிரி. போட்டு விட்டு என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு, சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசியாச்சு. சரி வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இருக்கும்போது என்னாச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் இல்லை இந்த ஊரில். இது என்ன சொல்கிறது, இது லேங்கனை தாண்டி ஏதோ லேண்ட் ஸ்டாஸோ என்னமோ போட்டிருந்தாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கடைசியில் ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கமாக பஸ்ஸும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை. அங்கேருந்து என்ன சொல்கிறது, லேங்கன்லேருந்து ஒரே ஒரு பஸ்ஸு தான் இருந்துச்சு, அது என்ன 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு தான் நாட்டுது. சரி அப்புறம் உள்ளே வரும் அப்படின்னு பார்த்தா ஏதோ காட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டாங்க. நம்ம ஊரில் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஊட்டியில் மலையில் போனால் எப்படி இருக்கும், இல்லைன்னா கொல்லிமலையில் போனால் எப்படி இருக்கும். காட்டுக்குள்ளே போனால் அப்படியே அதாவது திம்மா ஃபாரஸ்ட் அது மாதிரி இருக்குது. என்ன கொஞ்சம் அங்கே வெட்டாப்பாக இருக்கும், இங்கே ஃபுல்லாக அடர்த்தியாக மரமாக இருக்குது. அதாவது அடித்து போட்டால் கூட ஒரு மண்ணும் தெரியாது. பிள்ளைங்களாம் இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் இது வெயில் வேறு வந்துச்சு, சம்மர் வந்துச்சுன்னு சொன்னாலும் கடைசியில் மழை வந்து கொடுமையாக கொல்லுது, நடுங்குது, வெளியில் வேறு நடக்க முடியல. எங்கேயாவது ரெஸ்ட் ரூமுக்கு ஒதுங்கலான்னு பார்த்தா எங்கள் லோக்கல் ஸ்டேஷனில் ரெஸ்ட் ரூம் இல்லை. எங்கடா போகிறது, இந்த பக்கம் ஏதோ ஒத்தடி பாதை போகுது, அங்கே போயிட்டு ஒன்றுக்கு விட்டுடலான்னு நான் முடிவு பண்ணி போகலான்னு இருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. போவோம், இதுக்குள்ளேயும் இருக்காங்களோ. சரி நான் சைக்கிள் வாங்கிட்டு ஏதாவது இருந்தால் அப்டேட் பண்ணி விட்றேன், பாருங்கள். பாய்.